அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்லேருந்து ஓப்பன் ஆனாங்க. நியர் டு அவர் நம்பர்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்ம நம்பர்லேருந்து தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த இடங்கள் நம்ம ஒரு லாங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய வியூ ஃபுல்லாகவே நமக்கு ஒரு டவுன் ஸ்டாண்ட் தான் இருந்ததே தவிர்த்து நமக்கு எந்த ஒரு லாங் சைட்லையுமே நம்ம போகிறதுக்கான வியூ வந்து இல்லை. ஸோ அண்ட் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து 23,866.25 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள்லேயே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயமும். அண்ட் இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள், எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அகெயின் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் மறுபடியும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைத்த இடம் ஃபார் டவுன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 23,816.15 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு அகைன் ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். ப்ரியர் ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த என்டையர் மூவி நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்காக நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நிஃப்டி வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ப்ரியரான நம்மளுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்பேர் தன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, நம்ம நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துக்கலாம், பேங்க் நிஃப்டியில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் வியூ படி நிஃப்டி பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ப்ரியராக சொன்ன டீட்டெயில்ஸ். கம்பேர் த நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆனதே பாருங்கள், நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்தில் நம்மளுடைய நம்பர்ஸ் 51,220, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 51,233. ஒரு 13 பாயிண்ட் டிஃபரன்ஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்ஸ் வந்து நமக்கு 1 டே பிஃபோராகவே நம்ம சொன்ன மாதிரி விக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நமக்கு ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது டார்கெட்டும் நமக்கு ஹிட் ஆகலாம், இல்லை நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் தான் வந்து ட்ரெண்டிங் மூவ் ஃபார் விக்ஸ் வரும்பொழுது நமக்கு நடக்கலாம். பை சான்ஸ் நமக்கு ஒரு 1 சைட் மூமெண்டமும் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரியராகவே சொல்லினோம். அதன்படி நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள், நல்ல ஒரு சைட் வேலையே, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ இது மாதிரி ஒரு சைட்வே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக பார்த்துக்கணும். நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 44, அதாவது 51,000 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 44 ருபீஸில் எடுத்தது. மோர் தென் 70 வரைக்குமே போயிருந்தாங்க. பட் அந்த இடங்கள் நம்ம எதிர்பார்த்தது நல்ல ஒரு மொமெண்டம் ஹீரோ ஆர் ஜீரோ கால் மாதிரி போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் நமக்கு இந்த இடங்கள் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அது இண்டிகோ ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்பெஷலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டூலில் தான் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்ட்ராடேலேயே 4.5% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இண்டிகோ வந்து கொடுத்துருந்தாங்க. டூல் ஆன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து பையில் தான் இருக்கோம். எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஹேமர் வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகிட்டு நமக்கு ஹேமர் கொடுக்கும் பொழுது, இல்லை நம்மளுடைய அந்த ஹை வந்து கட் ஆகும் பொழுது நம்ம இம்மீடியட்டாக பை, இந்த லோவில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பேஸ்டாக நம்ம டூலினுடைய சஜஷன் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம்.
ஏன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 51,000 நம்ம ப்ரியராகவே சொன்ன மாதிரி 51,000 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் 38 ரூபீஸில் இருக்கும் பொழுது மோர் தேன் 44க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். பட் அது நமக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் அண்ட் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுக்கல. அண்ட் நீங்கள் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இண்டிகோ வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,441.55 இருக்கும் போதே நீங்கள் ஃபோக்கஸ் டு இண்டிகோ அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக ஒரு 10:39க்கே நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த இடங்கள்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அப்டேட் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 9 to 10 பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் படி ஃபஸ்ட்டு கேண்டில் 24th டிசம்பரினுடைய ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலினுடைய ஹையனில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் மார்க் பண்ணி கம்மிங் டேஸில் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 18th டிசம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 18th டிசம்பருக்கு கீழே தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து இன்னுமே நம்ம ஒரு நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குமே தவிர்த்து நம்ம புல் சென்டிமெண்ட்டுக்கு இன்னுமே சேஞ்ச் ஆகலை. நம்ம எப்போ வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா இந்த லோவில் இருந்து, அதாவது ஏதாவது ஒரு 1 டே கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டிலுடைய ஹை கட் ஆகி நல்ல ஒரு புல் ரனில் க்ளோஸ் வைக்கும் பொழுது மட்டுமே, அதாவது இது மாதிரி வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க, அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம ஃபர்தராக நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் நேத்தியுடைய மார்க்கெட்டின் படி நமக்கு ஒரு இன்சைட் பார் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காங்க நிஃப்டியை விட. ஸோ நிஃப்டி வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. பட் கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டாரும் பேங்க் செக்டாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. இந்த வீக் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் நம்ம சொல்கிற மாதிரியே தான் இந்த இடங்கள் எல்லாமே 23,816 வந்து ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு ஒரு 15 minutes கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் நம்ம இமிடியேட்டாக ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதில் ஒரு 15 minutes கேண்டில் வந்து நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த 23,816 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கம்மிங் டேஸில் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா 50%, 100% அப்படிங்கிற மாதிரியான மொமெண்டம் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. வித்தின் 2 daysல ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கலாம். பேங்க் நிஃப்டி கொடுக்கும் பொழுது மேபி நமக்கு நிஃப்டிலையும் அது இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க. ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த லைன் டச் ஆகிட்டு நமக்கு ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 daysஆகவே நமக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டில் தான் வந்து பேங்க் நிஃப்டி ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம நிஃப்டி ப்ரெடிக்ஷன்லேயே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க, மொமெண்டம் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து இன்சைட் பார் மாதிரியான கேண்டிலில் இருக்காங்க. ஸோ இந்த 24th டிசம்பர் ஃபஸ்ட்டு 9 to 10 அப்படிங்கிற இந்த கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மிங் டேஸில் அந்த மாதிரி கேண்டில் வந்து இல்லை அப்படின்னாலும் கம்மிங் டேஸில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நல்ல ஒரு ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹையனில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் படி இந்த ஹையனில் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு 1 hour டைம் ஃப்ரேம். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருந்து மேபி நமக்கு ஒரு 1000 points டவுன் சைடில் இல்லை மேபி நமக்கு அப் சைடில் நமக்கு ஒரு 1000 points கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 daysல வந்து
நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் வந்து ஃபினான்ஸ் செக்டாரும் பேங்க் செக்டாரும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 1 hour கேண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர். இதுவுமே நமக்கு இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து இருக்காங்க. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அந்த சிஸ்டம் படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொமெண்டம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இந்த ஹை அண்ட் லோ வந்து 24th 9 to 10 நோட் பண்ணிக்கோங்க. 24th 9 to 10 AM கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய ஹை அண்ட் லோ உடைக்கும் பொழுது நமக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி நமக்கு நாளையுடைய மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கமிங் 2 days நம்ம பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது ஒரு 50% இல்லை 100% அப்படின்னு நமக்கு வியூ இல்லை. பட் ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அதன்படி நீங்கள் பி வித் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதில் வர ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம என்ட்ரி எடுத்தாலும் நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நாளையுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutesல வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், இந்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து ஒரு 5 minutes படி. உதாரணமாக இந்த 12:30 டைமிங் கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியராக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் அதை அப்படியே வந்து செல்லுக்கு வந்து உல்ட்டாவாக அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டைமிங் கேண்டில் இருந்தாலும் அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் சின்னதான ஒரு கேண்டில் வந்து டைமிங் கேண்டில் படி நமக்கு வராங்க அப்படின்னாலும் அந்த கேண்டில் வந்து மஸ்ட் ட்ரேடபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக வந்து இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்கள் இந்த டைமிங் கேண்டில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ரியராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ட்ரேடிங் வந்து எளிமையாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக